ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா, 2 டைமென்ஷனல் அரே ஆர் மல்டி டைமென்ஷனல் அரே எப்படி நம்ம C++ ப்ரோக்ராம்ல எப்படி போடுறது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்காக என்ன பண்றேன்னா, அந்த டர்போ C++ அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரை மறுபடியும் ஓபன் பண்றேன். அதை நான் டபுள் கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த பேஜ் இந்த இது ஓப்பன் ஆகும். இந்த இதுல போயிட்டு நான் என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட் டர்போ C++ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்றப்ப இன்னொரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பிளாங்காவோ அல்லது நமக்கு என்ன ஆவான்னா, ஆல்ரெடி லாஸ்டா போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராமோ நமக்கு ஓப்பன் ஆகும். எனக்கு இப்ப இந்த ப்ரோக்ராம் தேவையில்லை. ஸோ அதனால இதை க்ளோஸ் பண்றதுக்காக இந்த இதுல இந்த பிளஸ் மார்க், இந்த கிரீன் கலர் மார்க் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணி நான் என்ன பண்றேன்னா, முதல்ல இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மேல என்ன பண்றேன்னா, ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் நான் ரன் பண்ண போறேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், ஃபைல்ல போயிட்டு ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ என்ன இதுனா நமக்கு ஓப்பன், அந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. அதுல star.cpp அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்ல இருக்கான்னு செக் பண்ணீங்க. சிபிபின்ற இருக்கப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம C++ ப்ரோக்ராம் போடுறோம்னு அர்த்தம். .cன்ற எக்ஸ்டென்ஷன்ல இருந்தா அது C ப்ரோக்ராம்னு அர்த்தம். இப்போ மல்டிபிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இந்த மல்டி இதுல M3 அப்படின்றதான் ஃபைல் நேமா நான் கொடுத்து வச்சிருந்தேன். ஸோ மேல M3 அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இதான் எப்பவுமே ஃபைல் நம்ம கொடுக்குறப்ப நீங்க என்ன பண்ணுங்க, என்ன ப்ரோக்ராம் போடுறீங்களோ அந்த ப்ரோக்ராம் நேமே நீங்க ஃபைல் நேமா கொடுத்து சேவ் பண்ணீங்க. நான் எதுக்காக M3 கொடுத்துருக்கேன்னா, ஆல்ரெடி நான் 2-3 ப்ரோக்ராம் ஒரே நேம்ல நான் போட்டு பார்த்தேன். ஸோ அதனால எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்றத நான் என்ன பண்ணிருக்கேன், M3 அப்படின்ற ஃபைல் நேம் போட்டு நான் சேவ் பண்ணிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்ன இதுவோ அந்த ப்ரோக்ராமை நீங்க போட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அப்புறமேல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இப்போ நம்ம ஒரு வேலையை செய்ய போறோம். அந்த வேலை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். அது சொல்றதுக்காக நான் என்ன பண்றேன், இதுல #include iostream.h #include konya.h அப்படின்ற 2 லைப்ரரி ஃபைலை நான் பயன்படுத்துறேன். இதுல பாத்தீங்கன்னா இன்ட் மெயினும் யூஸ் பண்ணலாம், வாய்ட் மெயினும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வாய்ட் மெயினை வச்சு நான் பயன்படுத்தி நான் பண்றேன். உங்களுக்கு இன்ட் மெயினை வச்சு நீங்க பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க இன்ட் மெயினை வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். இன்ட் மெயின்ற நம்ம பயன்படுத்துறப்ப என்னன்னா, இந்த ரிட்டர்ன் 0ன்றத நம்ம கொடுக்கணும். அது மட்டும் நம்ம நான் வச்சுக்கணும். அந்த கெட்ஸ் கீழே நம்ம ரிட்டர்ன் 0 அப்படின்றத நம்ம கொடுக்கணும்ன்றத நான் வச்சுங்க. இதுதான் பேசிக். இப்ப நான் வாய்ட் வச்சு பண்ண போறேன். ஸோ வாய்ட் மெயின் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். இப்ப நம்ம போன ப்ரோக்ராம்ல பண்ண மாதிரி தான் இன்ட் SA. இந்த SAக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா, MA அது மாதிரி நீ நேம நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி நான் போட்டுருக்கேன் அந்த சிங்கிள் டைமென்ஷன் அரேலேயே தான் நான் மல்டி டைமென்ஷன் அரேவையும் நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அதே மாதிரியே நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல MA நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்றது நீங்களா டிக்ளேர் பண்றதுதான். ஸோ அதனால நீங்களா என்ன நேம் வேணுமோ நீங்க அந்த நேம் கொடுத்துக்கலாம். ஆனா அந்த நேம் தான் நீங்க எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறீங்களா அப்படின்றத நீங்க 1க்கு 2 தடவை உறுதி பண்ணீங்க. ஏன்னா வேரியபிள் டிக்ளேர் பண்றப்ப ஒரு மாதிரியும் கீழே யூஸ் பண்றப்ப ஒரு மாதிரியும் பயன்படுத்தணும்னா அது ஒர்க் அவுட் ஆகாது, வேலை செய்யாது, அந்த இடத்துல வேலை செய்யாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், அது மாதிரி நம்ம கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறோம். அது நம்ம நேம் வேரியபிளை நீங்க கேபிட்டல்லையும் கொடுத்துக்கலாம், ஸ்மால் லெட்டர்லயும் கொடுத்துக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கொடுத்துக்கலாம். இப்ப 2 டைமென்ஷனல் அரே அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா, 2 ஸ்கொயர் பிராக்கெட் வருது. 2 டைமென்ஷனல் அரேன்றது இதுல நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எத்தனை செட் அப்படின்றத நான் முதல்ல மென்ஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதுல அதான் 2. இப்ப 26, 51, 26 இது ஒரு செட்டு. அடுத்த செட்ல பாத்தீங்கன்னா 20, 30, 40 இது செகண்ட் செட்டு. சோ இப்போ எத்தனை செட்டு, 2 செட்டு முதல்ல. சோ அந்த 2 செட்டு அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், 2 அப்படின்றத நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன்.
இந்த இடத்துல. அதே மாதிரி ஒவ்வொருதுலயும் எத்தனை எலிமெண்ட் இருக்கு அப்படின்ற மென்ஷன் பண்றதுக்காக இங்க 3 அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இப்ப 26, 51, 76 சாரி 26 76. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகுது, இப்போ 2 செட் ஆஃப் எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கு அண்ட் வந்து இத்தனை எலிமெண்ட் வந்து நம்ம வாங்க போறோம் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது சிங்கிள் நேம்ல எஃப்ஏன்றது ஒரு சிங்கிள் நேம், அது அரே மல்டி டைமென்ஷன் அரே பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்புறம் இன்ட் ஏ கமா பி, அதாவது வந்து நம்ம சிங்கிள் டைமென்ஷன் அரேல ஏன்னு மட்டும் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஏன்னா சிங்கிள் டைமென்ஷன் அரேல ஒரு ஃபார் தான் வரப்போகுது. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், ஏன்னு கொடுத்துருந்தேன். இப்ப மல்டி டைமென்ஷனல் அரேல 2 எலிமெண்ட் வரும். ஸோ அதனால ஏ ஒன்னும் பி ஒன்னும் ஒரு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இந்த வேரியபிளும் உங்களுக்கு எப்படி நீங்க டிக்ளேர் பண்ணணும்னு இருக்கோ நீங்க அப்படி டிக்ளேர் பண்ணீங்க. டிக்ளேர் பண்ணிட்டு ஆனா இப்ப யூஸ் பண்றப்ப பின்னால எல்லா இடத்துலயுமே அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணீங்க. இப்ப நான் இதுலயே இந்த ப்ரோக்ராம்லயே நான் 2 ஆபரேஷன் பண்ணி காமிக்க போறேன். என்ன ஆபரேஷன் பண்ணி காமிக்க போறேன், ஃபர்ஸ்ட் வந்து நம்மளே ஒரு வேரியபிள்ஸ்ல ப்ரீ டிஃபைன்டா டிஃபைன் பண்ணிட்டு வந்து அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமும், ரெண்டாவது இதுல வந்து நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே எப்படி அவுட்புட் வாங்குறது அப்படின்றதும் ஒரே ப்ரோக்ராம்ல பண்றது தொட்டு இருந்து 2 ப்ரோக்ராமையும் ஒரே இதுல எழுதிட்டு எதெல்லாம் வந்து நான் வந்து வேண்டாமோ அந்த சமயத்துக்கு அதெல்லாம் வந்து நான் வந்து சிங்கிள் லைன் கமெண்டோ அல்ல மல்டி லைன் கமெண்டோ கொடுத்து கமெண்ட் பண்ணி நான் வந்து இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப வந்து என்ன பண்றேன், நம்மளே இன்புட் வாங்கி நம்மளே அவுட்புட் பண்றதுக்கும் ப்ரோக்ராமை நான் இந்த லைன்ல இங்கே எழுதிடுறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், என்ட்டு வந்து SA1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்க வந்து இப்ப ஏன்னா 2வது செட் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து எப்படி வரக்கூடாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமும் செகண்ட் ப்ரோக்ராமும் கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ இப்ப SA1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 செட் ஆஃப் எலிமெண்ட் வந்து நான் வாங்க போறேன். அந்த ஒவ்வொருதுலயும் 3 எலிமெண்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்றதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன். அப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா என்ட் வந்து சிடி அப்படின்றத கொடுத்துருக்கேன். இந்த சிடி அப்படின்றத இப்ப அடுத்த அந்த இதுக்கு அந்த ஃபாருக்கான அந்த இது, ஸோ அதுக்காக சிடி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறமே நான் என்ன பண்ணிருக்கேன், கிளியர் ஸ்கிரீன் அப்படின்றத நான் பயன்படுத்துறேன். எதுக்காக கிளியர் ஸ்கிரீன் பயன்படுத்துறோன்னு நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் எரேஸ் பண்ணிட்டு இப்ப கரண்டா போடக்கூடிய ப்ரோக்ராம்க்கான அவுட்புட்டை மட்டும் கொடு அப்படின்றத சொல்றதுக்காக பயன்படுத்துறது தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கிளியர் ஸ்கிரீன் அப்படின்றத நான் பயன்படுத்துறேன் அப்படின்றத நம்ம சொல்றோம். இந்த லைன் இப்ப சிங்கிள் லைன் கமெண்ட் பண்ணிக்கோங்க, சி அவுட்ல என்டர் த நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் செட் ஆஃப் ப்ரோக்ராம்க்கான கோடிங். ஸோ அதனால அந்த ப்ரோக்ராம் வந்து அது மாதிரி இருக்கு. இப்ப இந்த இதுல இந்த இடத்துல சிங்கிள் இருக்கு, இந்த இடத்துல மல்டின்னு வந்திருக்கணும். நான் வந்து அதே ப்ரோக்ராம் நான் அப்படியே பயன்படுத்துறது தொட்டு எனக்கு அப்படியே இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் அரேன்னு மட்டும் நான் வச்சுக்கிறேன், ஏன்னா நம்ம வந்து ப்ரோக்ராமே கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால வந்து இங்க வந்து அரே அப்படின்ற மட்டும் வச்சுக்கிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரோக்ராம் தான் நான் போட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரோக்ராம் போடுறதா இருக்க தொட்டு நான் என்ன பண்றேன், இந்த இதெல்லாம் வந்து நான் வந்து என்ன பண்றேன், கமெண்ட் பண்ணதை நான் வந்து மல்டி லைன் கமெண்ட் பண்ணதை நான் ரிமூவ் பண்றேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், ஸோ மல்டிபிள் லைன் கமெண்ட் பண்ணதை எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்ப நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ எப்படி எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நான் வந்து இந்த கமெண்ட் நான் இந்த இடத்துல மாத்திருக்கேன். ஸோ இது என்ன சேஞ்சஸ் என்னன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஏவியும் பியும் இது பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், இது அடுத்தது வந்து இன்புட் கொடுத்து வாங்குறது. இன்புட் கொடுத்து வாங்குறதுல முதல்ல இங்க சொல்லி விட்டேன் பாருங்க நான் என்ன பண்ணிருக்கேன்ட்டு. இப்போ வந்து இதுல வந்து என்னன்னா 2 செட் ஆஃப் வந்து ஃபார் வந்து வரும். முதல் ஃபார் என்னது, முதல்ல வந்து 2 எலிமெண்ட், அதாவது வந்து 2 செட் ஆஃப் எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. சோ அதனால 2 செட் ஆஃப் எலிமெண்ட்டுக்கான ஒரு ஃபார் பண்ணும்.
ரெண்டாவது ஃபார் இன்னர் ஃபார்ல வந்து எத்தனை எலிமெண்ட் வாங்குறோம் அப்படின்றதும் இருக்கும். ஃபார் ஏ இஸ் ஈக்குவல் டு 0, ஏ வந்து சின்னதா இருக்க முடியும், 2 வந்து பெருசா இருக்க மாதிரியும் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட், மூணாவது ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுத்து வந்து இந்த ஃபார்ல வந்து 3 செட் ஆஃப் வந்து ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 0, ஏ வந்து சின்னதா இருக்க மாதிரியும் ஏ வந்து 2 பெருசா இருக்க மாதிரியும் வச்சு ரெண்டாவது எலிமெண்ட், மூணாவது வந்து ஏ பிளஸ் பிளஸ் அப்படி, அதாவது வந்து அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணு ஏக்கு அப்புறம், அதாவது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்ற சொல்லி அந்த இதை முடிக்கிறோம். அப்புறமேல அந்த பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளார ஒரு ஃபார் எழுதுறோம். அந்த ஃபார்ல வந்து பிக்கான எத்தனை எலிமெண்ட் வாங்குறோம் அப்படின்றதுக்காக. ஸோ அதனாலதான் வந்து பி சின்னதா இருக்க மாதிரியும் அந்த 3 பெருசா இருக்க மாதிரியும் வச்சு அந்த செகண்ட் செட் ஆஃப் வந்து ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதுறோம். ஸோ இப்போ வந்து ஃபார்ல வந்து 2 ஃபார் வந்துருது. இந்த ஃபார்ல என்ன பண்ணிருக்கேன், பி இஸ் ஈக்குவல் டு 0, பி சின்னதா இருக்க மாதிரியும் 3 பெருசா இருக்க வரைக்கும் வச்சு ரெண்டாவது எலிமெண்ட், மூணாவது வந்து பி பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுத்து மூணாவது எழுதுறோம். அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்து வந்து அந்த இதுல இதுதான் நம்ம வந்து அரேக்கான இது வந்து எஸ் ஆஃப் ஏ, அதாவது ஏன்னு கொடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஏன்றதுல ஏன்ற ஒரு இதுவும் பின்றதும் வந்து வாங்கி பிரிண்ட் பண்ணு அப்படின்றதான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப இன்புட் கொடுத்து இன்புட் வாங்குறது, அதுல வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப அதே மாதிரிதான் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 செட் ஆஃப் எலிமெண்ட் வரும். அதுல வந்து முதல்ல வந்து இன்புட் வாங்குறதுக்கு ஒரு செட் வரும், அவுட்புட் பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு செட் வரும். ஸோ அதனால மொத்தம் வந்து இந்த இடத்துல வந்து 4 ஃபார், 2 பேர் ஆஃப் இதுல வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் வந்து சி இஸ் ஈக்குவல் டு 0, சி வந்து சின்னதா இருக்க மாதிரியும் 2 பெருசா இருக்க மாதிரியும் கொடுக்குறேன். மூணாவது ஸ்டேட்மெண்ட்ல வந்து சி பிளஸ் பிளஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த இதை அதாவது வந்து இப்ப சிக்கு வந்து நம்ம எப்படி பண்ணிருக்கோம், அதாவது இன்புட் கொடுத்து இன்புட் வாங்குறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், சிடின்னு தான் நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஸோ சிடின்ற அந்த கேட்டகரியில சி வந்துருது. அதே மாதிரி அடுத்த ஃபார்ல டி வந்துருது. அதுல வந்து இந்த நடுவில் உள்ள ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் சொல்றேன். பி வந்து சின்னதா இருக்க மாதிரியும் 3 பெருசா இருக்க மாதிரியும் வச்சு நான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றோம். முதல்ல இன்புட் வாங்கி அப்புறமா தான் அவுட்புட் போட போறோம். ஸோ அதனால இன்புட் வாங்குறதுக்காக சி, அதாவது பிரேசஸ்குள்ளார சிஎன்ல SA1 சியும் டியும் வாங்கு அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். வாங்கிட்டு இப்ப என்ன பண்றோம், இது முடிஞ்சிருது. இப்ப வந்து என்ன பண்ண போறோம், பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ வந்து இந்த லைனையும் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்பர் இஸ் அப்படின்னு போட்டு நம்ம இது பண்றப்ப வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா, பிரிண்ட் ஆகும். ஸோ இதையும் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த ஃபார்ல என்ன பண்றேன், அகைன் இப்போ வந்து நம்ம இன்புட் வாங்கிட்டோம், அவுட்புட் இப்போ வரணும். ஸோ அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். அதே செட் ஆஃப் இதை அப்படியே தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிட்டு சி அவுட்ல மட்டும் என்ன பண்றேன், இங்க முன்னாடி சி இன்னு வந்துச்சு, இந்த இடத்துல சி அவுட்னு வருது. அந்த பக்கம் எப்படி ஏரோ போட்டிருக்கோம் அப்படின்றத கரெக்டா பாத்துங்க. பார்த்துட்டு வந்து நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்து இதுல வந்து SA1 C and D அப்படின்னு கொடுத்து நான் வந்து முடிக்கிறேன். இப்போ வந்து நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஃபைல்ல போயிட்டு சேவ் அப்படின்றத கிளிக் பண்றேன். அப்புறமேல என்ன பண்ணணும், கம்பைல் போயிட்டு கம்பைல் அப்படின்றத கிளிக் பண்றேன். எந்த வித ஏரரும் இல்லை. இப்போ வந்து என்ன பண்றேன், ரன்ல போயிட்டு ரன் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்றப்ப என்ன ஆகுது, எல்லாருமே இப்ப பிரிண்ட் ஆகுது. 26, 51, 76, 20, 30, 40ன்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. இப்ப இதே ப்ரோக்ராம நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுவோம். பண்ணி ரெண்டாவது செட் ஆஃப் ஆப்ரேஷனும் நம்ம பண்ணி பார்த்துருவோம். இதுல வந்து நான் என்ன பண்றேன், இந்த லைனை மல்டி லைன் கமெண்ட்டை பயன்படுத்தி முதல்ல கமெண்ட் பண்ணிடுறேன். இப்ப நான் வந்து இந்த கோடிங்கை தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால இந்த கோடிங்கை நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளே இன்புட் கொடுத்து இன்புட் வாங்குறோம். அதனால இந்த கோடிங்ஸ் எல்லாம் நமக்கு தேவை. ஸோ அதனால இந்த இதெல்லாம் நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு இந்த கோடிங் தேவையில்ல.
சோ அதனால இத கமெண்ட் பண்ணிக்கிறேன். எது வரைக்கும் கமெண்ட் பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து காமனா நம்ம வந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால நீங்க எந்த இடத்துல நான் வந்து ரிலீஸ் பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. இப்ப நம்ம சேஞ்சஸ் பண்ணிருக்க தொட்டு நம்ம வந்து ஃபைல முதல்ல சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ரன் கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணணும். ஸோ இப்ப கம்பைல் பண்றேன், எந்த வித எரரும் இல்லை. இப்ப எனிக்கின்றது ஸோ எனிக்கியே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்ப ரன் அப்படின்னு போயிட்டு ரன்ன்றதை கொடுக்குறேன். இப்போ வந்து நம்பர்ஸ் கொடுக்குறேன். இப்ப நம்பர்ஸ் என்னன்னு கொடுக்குறேன், முதல்ல 80. இப்போ வந்து வேல்யூஸ் தப்பா வருது. ஏன் தப்பா வருது, நமக்கு நம்பர் தப்பா வருது. ஏன் தப்பா வருதுன்றதை செக் பண்ணிடுவோம் ஒரு தடவை. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு இப்ப நான் என்ன கொடுத்தனோ அது அப்படியே வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது பாருங்க. சோ வந்து இது மாதிரி பிரிண்ட் ஆகும். சோ இப்ப வந்து நான் என்ன பண்றேன், இந்த ப்ரோக்ராம்லயே சின்ன சேஞ்ச் பண்றேன். என்ன சேஞ்ச் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்ப நான் இன்புட் வாங்கிட்டேன், ஓகேவா. இன்புட் வந்து இப்போ ஒரு 6 வேல்யூ, அதாவது 2 செட் ஆஃப் எலிமெண்ட்ல மொத்தம் 6 வேல்யூஸ் நம்ம வாங்குறோம். வாங்கிட்டு எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கமெண்ட் பண்ணிக்கிறேன். எது வரைக்கும் கமெண்ட் பண்றேன்னா இது வரைக்கும் கமெண்ட் பண்றேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு இந்த லைனை எடுத்துக்கிறேன். இந்த லைன்ல நான் வந்து என்ன பண்றேன், அதாவது வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும்தான் இது பண்றோம். நம்ம இன்புட்ல நான் எதுவும் பண்ணல. இன்புட்ல அப்படியே வாங்கிக்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல 2ன்னு கொடுக்குறேன், இந்த இடத்துல 3ன்னு கொடுக்குறேன். ரெண்டாவது செட் ஆஃப் எலிமெண்ட்ல 3வது வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். இப்ப நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்க தொட்டு ஃபைல்ல போயிட்டு சேவை கிளிக் பண்ணிக்கணும். அப்புறம் கம்பைல்ல போயிட்டு கம்பைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. எந்த எரரும் இல்லை. ஸோ எனிக்கின்னு இருக்கு. ஸோ அதனால எனிக்கியே ப்ரெஸ் பண்றேன். ஸோ அப்போ வந்து எரர் வருது. என்ன எரர் வருதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நான் கமெண்ட் பண்ண விட்டுட்டேன் இந்த 2 லைனையும். ஸோ அதனால இங்க எரர் வருது. ஸோ அதனால இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு இப்ப வந்து நான் வந்து திரும்ப ஃபைலுக்கு போறேன், சேவ் பண்றேன், எஸ்ன்னு கொடுக்குறேன். அப்புறம் கம்பைல் போறேன், கம்பைல கிளிக் பண்றேன். இப்போ வந்து எந்த எரரும் இல்ல. ஸோ இப்போ வந்து ரன்ல போறேன், ரன் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ வேல்யூஸ் கேக்குது. ஸோ அதே மாதிரி வந்து நான் வந்து வேல்யூஸ கொடுக்குறேன். அறுபது. ஏன் என்னாச்சு, என்னவோ மிஸ்டேக் ஆயிருக்கு, என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம், இடத்துல இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாக்குறேன் என்னதான் ஆகுதுன்ட்டு. ம். இப்ப 60ன்னு வருது.
ஏன் வருது? 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? 6. இப்ப இது ஏன் இப்படி வருது? இப்ப அந்த செகண்ட் செட் ஆஃப் எலிமெண்ட்ல என்ன வேல்யூ அப்படின்றத நமக்கு வந்து கிடைக்குது. ஒன் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட்ல ஃபர்ஸ்ட் இது அப்படின்றது. இப்ப இதே ப்ரோக்ராம நான் இதுல போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இதுல ஏதோ சின்ன சின்ன இது வருது. ஆக்சுவலா கரெக்டா தான் வரணும். இதுல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்குது. அது என்னன்றதை என்னால இப்போதைக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. சோ வந்து இதுல வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்றேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த இன்புட் இதுவாகிறதுல ஏதோ ப்ராப்ளம் ஆகுறான்னு நினைக்கிறேன். அதனால அந்த சின்ன எரர் வருது. இல்லைன்னா அந்த எரர் வந்து வராது. சோ வந்து இப்ப என்ன பண்ணிடுறேன், செகண்ட் செட்டை நான் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இங்க சிடினே நான் இங்க மாத்திடுறேன். மாத்திட்டேன். இப்ப நம்மளுக்கு புரியணும் அப்படின்றத நான் என்ன பண்ணிடுறேன், இததான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ அதனால இந்த பார்ட்டை நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல இந்த பார்ட்டை நான் வந்து என்ன பண்ணிடுறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். சோ இந்த லைனையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்ப பண்ணிட்டு நம்மளுக்கு புரியணும் அப்படின்றதுட்டு நான் இதே செட்டை நான் என்ன பண்றேன், கீழே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணி அது வந்து எப்படின்றத சொல்றேன். ம். இப்ப இந்த இடத்துல அந்த எலிமெண்ட்டுக்கான இது மாதிரி நான் கொடுக்குறேன். கரெக்டா தான் வந்திருக்கா. ஏன்னா அது வந்து எப்பவுமே அரே ஸ்டார்ட் பண்றப்ப வந்து 0 1 தான் ஸ்டார்ட் ஆகும். சோ அதனால வந்து 1 அந்த வேல்யூஸ் அப்படி வருது அப்படின்றது வந்திருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. நான் தான் அதுல கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். 0 0
அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதை வந்து அதாவது வந்து இந்த செகண்ட் எலிமெண்ட்டை நான் இது பண்ணிடுறேன், ஹைட் பண்ணிட்டு இப்ப வந்து நான் வந்து இப்ப கொடுக்குறேன் பாருங்க. இப்ப அரே பார்ட்ல இன்புட் எடுக்குது பாருங்க, அதுல எந்த வித சேஞ்சும் நமக்கு வராது. இதுல அடுத்த ப்ரோக்ராம நான் கமெண்ட் பண்ணியிருக்கேனா நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரெண்டும் என்ன ஆகும்னா அதுல வந்து கான்ஃபிளிக்ட் ஏற்படுத்தும். ஸோ அதனால ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இப்போ வந்து ஒன் ஆஃப் ஒன் அப்படின்றத கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்றேன், கம்பைல் பண்றேன், எந்த எரரும் இல்லை, ரன் பண்றேன். இப்போ என்ன ஆகுது, 30ன்னு வருது. 30ன்னு ஏன் வருது அப்படின்றத நம்ம இங்க போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்ப 30 அப்படின்ற இப்ப வந்து 30 1 இப்ப 01 எடுத்துச்சா, சோ அப்ப வந்து 30 அப்படின்றத நமக்கு எடுத்திருக்கு. சோ அதனால இதுல வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதாவது செகண்ட் எலிமெண்ட் 0 1 தான் எடுக்கும். ஸோ அதனால வந்து செகண்ட் எலிமெண்டா இது எடுத்துக்குது. ஸோ செகண்ட் எலிமெண்ட்ல இப்போ என்னது, இப்போ ரெண்டாவது வேல்யூ அதாவது 01 அப்படின்னு எடுக்கிறப்ப இங்க வந்து பாருங்க, இப்போ நமக்கு இதுக்கான இது வந்து பிரிண்ட் ஆகுது. இத நீங்க வந்து அப்படியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா இதையே இன்னொரு தடவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா இதனோட எலிமெண்ட் அதாவது வந்து இங்க என்ன ஆகும்னா 0 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இந்த இடத்துல 0 1 இது வந்து செகண்ட் எலிமெண்ட். இப்ப தேர்ட் எலிமெண்ட் ஓகேவா. இப்ப இங்க என்ன பண்றேன், இது மாதிரி நீங்க வந்து போட்டுங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம்னு புரியும். எனக்கு வந்து நம்ம கன்ஃபியூஷன் ஆகுனதே வந்து அந்த இடத்துல இது மாதிரி நான் போட்டுக்கல, போடாதுட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நான் எந்த எலிமெண்ட்டை நான் எதுவா போடுறேன் அப்படின்றதே எனக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால இது மாதிரி போட்டுங்க, போட்டுக்கிட்டீங்கன்னா நமக்கு தெரியும் நம்ம வந்து எந்த எலிமெண்ட்டை எதுவா யூஸ் பண்றோம் அப்படின்றத, அதாவது ஃபர்ஸ்ட் 0 0 அப்படின்றத இப்ப நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், அந்த 76 பிரிண்ட் பண்ணுவோம் 0 2
ஸோ அந்த 0 of 2 அப்படின்றப்ப இந்த இடத்துல 0வையும் இந்த இடத்துல 2ஐயும் இது பண்ணுவோம். பண்ணிட்டு ஃபைல்ல போய் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு கம்பைல் போறேன். கம்பைலரை கிளிக் பண்றேன். இந்த எரரும் இல்ல. ஸோ அப்ப வந்து ரன்ல போறேன். ரன் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். இப்ப 76 அப்படின்னு வருது. ஏன் 76 வருது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், கீழே 02 அப்படின்றத கொடுத்துருக்கோம். இப்ப இந்த 02 அப்படின்றது வந்து எங்க வருது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா 02 இங்க வருது பாருங்க. சோ வந்து 76 அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. சோ வந்து நம்ம வந்து கொடுக்குற எலிமெண்ட்டை நம்ம வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத கொஞ்சம் கிளியரா இருந்துங்க. ஏன் நான் வந்து பண்ண மிஸ்டேக்கும் இப்ப அதுதான். சோ அதனால நம்ம எலிமெண்ட்டை எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றத கிளியரா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேல உங்க ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நான் இதனோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். வந்து என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி செட் ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.